அகத்தியன் தொட்டிலிட்டு தொல்காப்பியம் தாலாட்டி கம்பன் சீராட்டி மூவேந்தர் பாராட்டி வருடங்கள் 2000 கடந்தாலும் இன்றும் கன்னித்தமிழாய் செந்தமிழாய் வாழ்ந்து வரும் எம் தாய்மொழியாம் அன்னை தமிழால் அனைவரையும் வணங்குகிறோம். இந்த அகிலா நாட்டியாலயா நடனப்பள்ளியின் சலங்கை பூஜை விழா இனிதே நடைபெற நல்லதொரு சூழ்நிலையை நல்கிய இறைவனை வணங்கி அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். முற்காலத்தில் இந்த நடனத்தை கூத்து என்று அழைக்கப்பட்டு கடந்த 3 ஆண்டுக்கு முன்னர் சதுர் என்னும் பரதநாட்டியம் என்னும் போற்றப்படுகின்றது. அதற்கு அற்புதமான பரத கலையை முதல் படிநிலை சலங்கை பூஜை விழா ஆகும். நாட்டியத்தின் காலில் அணியப்படும் சலங்கை மிக முக்கியமானது. இதனை சதங்கை என்றும் ஆதி தமிழில் அழைத்து வந்தனர். இந்த சலங்கை வெண்கலம், செம்பு, வெள்ளி ஆகிய 3இல் ஏதேனும் ஒன்றால் செய்யப்பட்டு நல்ல நாதம் உடையதால் பாடுபவர் சுருதிக்கு நன்கு ஒத்து இருப்பதாய் அமையும். அத்தகைய திரு மதிப்புமிக்க சலங்கையை நாட்டிய கலை முதல் படியாக குரு ஆசியோடு மாணவிகள் பெற்று அணிந்து அற்புதமான நிகழ்ச்சியை இந்த மேடையில் அகிலா அவர்களின் செல்ல புதல்வி, நவரச நாயகி, கலா துவாரகா, நாட்டிய தாரகை, கலா ஜெகத்குரு போன்ற பட்டங்களை பெற்ற நடன ஆசிரியர் செல்வி ஆர் சுகன்யா ரவியின் பயின்றுதலால் நாட்டியத்தின் இந்த முதல் படியை அணைந்திருக்கும் மாணவிகள் செல்வி எஸ் சிவ அக்ஷயா, செல்வி எஸ் மகிழ் மித்ரா, செல்வி ஏயு ராகசரிகா, செல்வி ஏயு ராகசிவானி ஆகியோருடைய சலங்கை பூஜை விழா உங்கள் கர ஒலிகளுடன் இனிதே தொடங்க உள்ளது. நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஆடல் கலையை இந்த பிரபஞ்சத்துக்கு அளித்த நடராஜர் பெருமானை துதித்து துவங்கும் விதமாக நடராஜர் பூஜை சற்று முன் நடைபெற்று நிறைவடைந்தது. இந்த குழந்தைகளின் பெற்றோரின் தாத்தா பாட்டி மற்றும் பெற்றோர் ஆசியுடன் இனிதே நடைபெற்றது. அன்பின் உருவம், அறிவின் ஊற்று, பண்பின் சிகரம், உழைப்பில் தேனி, தன்னம்பிக்கையின் திருவகோல் என்ற வரிகளுக்கு பொருந்தி பல முக்கிய வேலைகளுக்கு மத்தியில் தங்களின் பொன்னான நேரத்தை எங்களுக்கு விழாவிற்கு தலைமையேற்று வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர்களை வருக வருக என்று இருகரம் கூப்பி பேரன்புடன் வரவேற்கிறோம். நட்டுவாங்க கலைமணி, நாட்டிய ரத்னா, நாட்டிய சுடர் திருமதி பெனிட்டா தமிழ்ச்செல்வன், பரதநாட்டியத்தின் ஒருங்கிணைப்பாளர் கலைக்காவிரி காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் திருச்சி அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். திரு சி ரமேஷ்குமார் அவர்கள், தமிழ்நாடு காவல்துறை திருச்சி அவர்களையும் வரவேற்கிறோம். கவிமுகில் திரு எஸ் வீரமணி அவர்கள், விஜிஎம் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் தாராசுரம் அவர்களையும் அன்புடன் வரவேற்கிறோம். பாத அடிகளை எடுத்து வைக்கும் பாங்கு, அங்கு அசைவுகளின் நேர்த்தி, நடனத்திற்கும் இசைக்கும் காட்டும் முகபாவம், தோற்றத்தை மெருகூற்றும் ஒப்பனை, நிறுத்தை மேம்படுத்தும் உடைகள், தாளம் பிசிறாது ஒலிக்கும் நட்டுவாங்கம், இசை பிரபாங்கமாய் குரல் இசை என அத்தனை அம்சங்களும் இந்த நிகழ்ச்சியில் உங்கள் ரசனையின் உச்சமாக கண்டிப்பாக அமைந்திருக்கும். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் எங்கள் பெருமை மிகு மேலான இசை கலைஞர்களை இப்பொழுது உங்கள் முன்னிலையில் அறிமுகம் செய்திருக்கிறோம். தமிழகத்தின் வெவ்வேறு இடத்திலிருந்து வருகை புரிந்து நம்முடைய நிகழ்ச்சியை சிறப்பிக்க வந்திருக்கும் இசை கலைஞர்களையும் ஒரு சேர காண நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். நட்டுவாங்கம் நடன அசைவுகளுக்கு பொருத்தமான வகையில் தாள கட்டினால் வரும் ஒரு அங்கமே நட்டுவாங்கம் எனப்படுகிறது. ஜதிகள் நாட்டியத்திற்கு ஒரு அழகிய முக்கியமான அங்கமாகும். நட்டுவாங்கம் இசைப்பவர் திரு ரவி அகிலா அவர்களின் புதல்வி, அகிலா நாட்டியாலவின் நடன ஆசிரியர் ஜெகத்குரு செல்வி ஆர் சுகன்யா அவர்கள். வெற்றிட வயிற்றில் இருந்து வெளியேறும் உயிர்காற்று குரல் வலை சுரக்கட்டைகளுக்குள் உட்புகுந்து மேட்டிலும் பள்ளங்களிலும் ஏறி இறங்கி நாவினால் அசைந்து ஸ்வரங்களாக குரல் ஒலிப்பது குரல் இசையாகும். அவ்வாறு இனிமையான குரல் இசையை தன் வாய்ப்பாட்டினால் இன்றைய நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்க வந்திருப்பவர் திருமதி ஆர் சுபா ரவிச்சந்திரன் அவர்களையும் வரவேற்கிறோம். ஒத்த குரலில் ஒளி வாத்தியமான மிருதங்க இசையால் இந்நிகழ்ச்சிக்கு இனிமை சேர்க்க வந்திருப்பவர் மிருதங்க வித்வான் திரு செல்வகுமார் அவர்களையும் வரவேற்கிறோம். விலை யாழ் எனப்படும் வயலின் இசை ஒவ்வொரு பரதநாட்டிய நிகழ்ச்சியிலும் தனி சிறப்பு பெற்று வரும். நரம்பிசையால் நம்மை தன் வசப்படுத்தும் அத்தகைய பெருமை மிக்க வயலின் இசையை இந்த நிகழ்வுக்கு வழங்க இருக்கும் ஜனார்தன் அவர்களையும் வரவேற்கிறோம்.
இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு சத்தம் மற்றும் புல்லாங்குழல் வளம் சேர்க்க இசை கருவிகளோடு நம்மோடு இணைந்திருப்பவர் திரு பிரதீப் பிராங்க் அவர்களையும் வரவேற்கிறோம். இந்த இசை கலைஞர்களின் இறை வணக்க பாடலோடு இந்நிகழ்ச்சியினை தொடங்கலாம். விநாயகா விநாயகா விநாசக விநாயகா 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 விநாசக விநாயகா சம்புகுமார விநாயகா சங்கரி புத்ர விநாயகா சம்புகுமார விநாயகா சங்கரி புத்ர விநாயகா பால கணபதே விநாயகா பரமதயாள விநாயகா பால கணபதே விநாயகா பரமதயாள விநாயகா பக்தஜன பிரிய விநாயகா பாத நமஸ்தே விநாயகா பக்தஜன பிரிய விநாயகா பாத நமஸ்தே விநாயகா 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 விக்ன விநாசக விநாயகா சம்புகுமார விநாயகா சங்கரி புத்ர விநாயகா பால கணபதே விநாயகா பரமதயாள விநாயகா பக்தஜன பிரிய விநாயகா பாத நமஸ்தே விநாயகா 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 விக்ன விநாசக விநாயகா சிஸ்டின் சிறப்பு புஷ்பம். வசந்தத்தில் மலரும் செடியின் வாழ்வில்தான் பலனளிக்கும் தருணத்தை விட தன் ஜீவன் புரியும் மலரே நேரமே சிறந்தது. மலர்ச்சியின் மனதில் பிறப்பிடம். அதனால் மலர்களே இறைவனுக்கு உகந்த சமர்ப்பணம். இறைவனை அடைய அவள் அருளிடம் ஜீவன் உள்ள தொடர்பை பெற புஷ்பம் புரியும் கருவி ஆகின்றதால் வழிபாடு முறைகளில் சிறப்பிடம் பெறுகின்றது. ஆதலால் மலர்களை கொண்டு தம் கற்ற நடனத்தினால் அஞ்சலி செலுத்த வருகின்றார்கள் நம் மாணவிகள். புஷ்பாஞ்சலி ராகம் நாட்டை, தாளம் ஆதி. இதனை ஆடும் மாணவிகள் செல்வி எஸ் சிவாக்ஷயா, செல்வி எஸ் மகிழ்மித்ரா, செல்வி ஏயு ராகசரிகா, செல்வி ஏயு ராகசிவானி. தஜம் தஜம் தரிதா ததிமித கிடத கத கத ததிங்கிண தொந்தாரி தஜம் தஜம் தரிதா ததிமித கிடத கத கத ததிங்கிண தொந்தாரி தஜம் தஜம் தரிதா ததிமித கிடத கத கத ததிங்கிண தொந்தாரி தஜம் தஜம் தரிதா ததிமித கிடத
அடுத்த உருப்படி ஜதீஸ்வரம். ஜதீஸ்வரம் என்பதன் நாட்டியத்திற்காக உருவாக்கப்பட்ட ஓர் உருப்படி ஆகும். ஜதி கோர்வைகளை ஆதாரமாக கொண்டு அமைந்த உருப்படி ஆகையால் இதற்கு ஜதீஸ்வரம் என்னும் பெயர் ஏற்பட்டது. ஜதீஸ்வரம் ராகம் இந்தோலம் தாளம் ஆதி. இதனை ஆடும் மாணவிகள் செல்வி எஸ் சிவ அக்ஷயா, செல்வி எஸ் மகிழ்மித்ரா, செல்வி ஏயு ராகசரிகா, செல்வி ஏயு ராகசிவானி.
सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। गणनायकाय गणदैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि गानचतुराय गानप्राणाय गानान्तरात्मने गानोत्सुकाय गानमत्ताय गानोत्सुकमनसे गुरुपूजिताय गुरुदैवताय गुरुकुलस्थायिने गुरुविक्रमाय गुह्यप्रवराय गुरवे गुणगुरवे गुरुदैत्यकलक्षेत्रे गुरुधर्मसदाराध्याय गुरुपुत्रपरित्रात्रे गीतसाराय गीततत्त्वाय गीतगोत्राय धीमहि गूढगुल्फाय गन्धमत्ताय गोजयप्रदाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय भालचन्द्राय श्रीगणेशाय धीमहि அடுத்த உருப்படி சப்தம். சிவபெருமான் நடனமிடுவதால்தான் இந்த உலகம் இயங்குகின்றது என்று அவரது ஒவ்வொரு அசைவும் அண்டத்தில் வாழும் அனைத்து உயிரினங்களுக்கும் அருள் செய்யவே எனவும் திருமுறைகள் கூறுகின்றன. தில்லை நடராஜனை பற்றி தம் நடனத்தின் மூலம் வெளிப்படுத்தும் வரும் மாணவிகள்: செல்வி மகிழ்மித்ரா, செல்வி ராகசிவானி, செல்வி ராகசரிகா, செல்வி அக்ஷயா.
கடவுள் பக்தி கொண்ட காதல் நெறியில் உயிர்கள் செல்லவே முடியாது என்றும் கூறுவார்கள். காதல் கடவுள் நெறிக்கு முற்றிலும் மாறுபட்டது என்றும் கூறுவார்கள். கடவுளை அடையணும் அப்படின்னா காதலை அறவே கைவிட வேண்டும் என்றும் சொல்லுவாங்க. இது எல்லாமே முறியடிக்கும் வகையில இருப்பதுதான் ஆண்டாளுடைய பக்தியும் காதலும். 12 ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் இந்த சூடி கொடுத்த சுடற்கொடியாம் ஆண்டாள். அவர்களின் நடனத்தை இப்போது காணலாம்.
நெத்தி சிதறும் நெற்றியில் தகதகத்து எரியுமே வாமதேவன் வேள்வியில் காமதேவன் வேகுமே நிலமகளின் முளை முனியில் ஆகும் அகிலம் பலவிதம் முக்கண்ணன் சிற்பி ஆகிட அவனாக்கம் மனதை மயக்குமே என சிவதாண்டவத்தின் ஒரு பகுதியை நம்முன் காண்பிக்க வரும் செல்வி ஏயு ராகசரிகா. जटाटवीगलज्जल प्रवाह पावितस्थले कलेवलम्ब्यलम्बितां भुजङ्गतुङ्गमालिकान्तमड्डमड्डमड्डमन्निनादवड्डमर्वयं चकार चण्डताण्डवं तनोतु नः शिव शिवम् जटाकटाह सम्भ्रम भ्रमन्निलिम्ब निर्झरी विलोल वीचि वल्लरी विराजमान मूर्धनि धगद्धगद्धगज्ज्वलल्ललाट पट्ट पावके किशोर चन्द्रशेखरे रतिः प्रतिक्षणम् मम जटाभुजंग पिंगल स्फुरत् प्रणामणि प्रभा कदम्ब कुङ्कुमद्रव प्रलिप्त दिग्वधूमुखे मदान्द सिन्धुर स्फुरद्वगुत्तरीय मेधुरे मनो विनोदमद्भुतं बिभर्तु भूत भर्तरि ॐ नमः शिवाय। सदा शिवं भजाम्यहं सदा शिवं भजाम्यहम् ॐ नमः शिवाय। प्रफुल्ल नील पंकज प्रपंच कालिमप्रभावलम्बि कण्ठकन्दली रुचि प्रबद्ध कन्धरं स्मरच्छिदं पुरच्छिदं भवच्छिदं मखच्छिदं गजच्छिदान्धकच्छिदं तमन्तकच्छिदं भजे अखर्व सर्व मंगला कला कदम्ब मंजरी रस प्रवाह माधुरी विजृंभणा मधुव्रतं स्मरान्तकं पुरान्तकं भवान्तकं मखान्तकं गजान्तकान्धकान्तकं तमन्तकान्तकं भजे नित्यमेव मुक्तमुत्तमोत्तमं स्तवं पठन् स्मरन् ब्रुवन् नरो विशुद्धिमेति सन्ततं हरे गुरौ सुभक्तिमाशु याति नान्यथा गतिं विमोहनं हि देहिनां सुशङ्करस्य चिन्त विमोहनं हि देहिनां सुशङ्करस्य चिन्त विमोहनं हि देहिनां सुशङ्करस्य चिन्त அடுத்த உருப்படி புல்லாங்குழல் ஓசையில் பூ உலகமே மயங்கிடுமே ராதையின் மனம் கவர்ந்த ரம்மியமான இசையாளனே யமுனையை அலங்கரித்து யாத புதல்வனே என்று கண்ணனின் பாதலோடு அவனின் திருவிடையாடல்களை காண்பிக்க வருகின்றார்கள். ராகம் ராகமாலிகா தாளம் திஸ்ரம். ஆடும் மாணவிகள் செல்வி எஸ் மகிழ்மித்ரா, செல்வி ஏயு ராகசிவானி, செல்வி ஏயு ராகசரிகா, செல்வி எஸ் அக்ஷயா.
இரண்டாம் நவகிரகம் என்று கூறும் சோமன் நாம் இரவில் காணும் சந்திரன். சிவபெருமான் தன் தலையை சூடிய பிறையை நடனத்தின் மூலம் காண்பிக்க வரும் மாணவிகள் செல்வி ஏயு ராகசரிகா, செல்வி ஏயு ராகசிவானி. चन्द्रचूड शिवशङ्कर पार्वती रमणाय निनगे नमो नमो. चन्द्रचूड शिवशङ्कर पार्वती रमणा निनगे नमो नमो. सुन्दरतर विरागधर सुन्दरतर विराग गंगाधर गज चर्मांबरधर गंगाधर गज चर्मांबरधर. चंद्रचूड शिवशंकर पार्वती रमणा निनगे नमो नमो. सद्यो जातमावदनम् गंगा चंद्र समागमतीर्थं प्रणवं नादमयुणरुं तुडियो वेदकलामृत पुण्यं प्रकृतियुं निन्निल विकृतियुं निन्निल स्वरंगलिलाय लयंगलिलाय शक्ति स्वरूपं ओम शिवोहं श्री शिवोहं ओम शिवोहं रुद्रं श्रीकरं पुरळलि वसिमरुद्राक्षवु धरिसित परम वैष्णवनु नीरे गरुड गमन नम्म पुरंदर विठलन प्राण प्रियनु चंद्रचूड शिवशंकर पार्वती रमणा निनगे नमो नमो. तनसानं तदानं 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 गिरिनन्दिनि नन्दितमेदिनि विश्वविनोदिनि नन्दनुते जं तत्ता तदिकिट्ट तकदिं
ta tadi kitta jam Aigiri nandini nandita medini jam ta tadimi takitta tak jam Aigiri nandini jam takitta dimi Aigiri takadimi 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 Aigiri nandini nandita medini vishwa vinodini nandalute Girivara vindha shirodini vasini vishnu vilasini jishnunute Bhagavati Shiti Kantha Kutumbini Bhuri Kutumbini Bhuri Krite Jaya Jaya He Mahishasura Mardini Ramyaka Pardini Shailasute Jaya Jaya He Mahishasura Mardini Ramyaka Pardini Shailasute Ai Sharanagata वीरवधूवर वीरवराभयदायक रे त्रिभुवनमस्तक शूलविरोधी शिरोधिकृतामल शूलकरे जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते या चण्डिमधुकैटभादिदैत्यदलने या माहिषोन्मूलिनी या धूम्रेक्षणचण्डमुण्डमथनी அடுத்த உருப்படி கமலக்கண்ணன், மணிவண்ணன், யாதவன், கேசவன் என அழைக்கப்பட்டு கிருஷ்ணனின் லீலைகளை தம் அறிந்திருப்போம். அதில் ஒரு சில லீலையை தம் நடனத்தின் மூலம் காண்பிக்க வருகின்றார்கள் மாணவிகள். இத்துடன் கடைசியாக மங்களத்துடன் சலங்கை பூஜை விழா நிறைவு பெறுகின்றது. ராகம்
ஆடினதை பற்றி 1-2 வார்த்தையாவது சொல்லணும் இல்லையா? எவ்வளோ டான்ஸு ஒரு கேப்பே இல்லாமல் ஆடியிருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு கண்டிப்பாக பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கணும். ரொம்ப அழகாக ஒரு டான்ஸுக்கும் ஒரு கேப்பே இல்லாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இப்போ ஆடி முடிச்சிருக்காங்க. அவங்க எனர்ஜி லெவலும் அப்படியே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப அழகாக ஆடினாங்க. 4 பேரும் அழகான ஒரு அப்சரஸ் மாதிரி இருக்காங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப அழகாக ஆடினீங்க. இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இதை சலங்கை பூஜை வந்து நீங்கள் இப்போ தான் அடி எடுத்து வச்சுருக்கீங்க நடன உலகுக்குள்ளே. இப்போ தான் அடி எடுத்து வச்சுருக்கீங்க. இதை அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணணும். நல்லபடியாக இந்த துறையில் உங்களுக்கு கடவுள் வந்து இந்த ஞானத்தை எல்லாருக்குமே கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல. சில பேருக்கு தான் அந்த மாதிரி ஞானம், அதாவது கலை 64 கலை இருக்கிறதுல அது அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பரதநாட்டிய கலையை. இதை நீங்கள் மென்மேலும் உங்களுடைய வளர்ச்சிக்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா சுகன்யாவாக இருக்கட்டும், நானாக இருக்கட்டும், டான்ஸில் டிகிரி படிச்சிருக்கோம். நான் வந்து இப்போ டான்ஸ்லேயே பிஹெச்டி பண்ணிகிட்ருக்கேன். நான் படித்த காலேஜ்லேயே ஒர்க்கும் பண்ணுறேன். ஸோ டான்ஸ்லையுமே நிறைய கற்றுக்கிறதுக்கு இருக்குது. அதில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் இதோடு நிறுத்திடாமல் இன்னும் கொஞ்சம் நல்லா படித்து இன்னும் மென்மேலும் வளரணும். இது இல்லாமல் சுகன்யா, உங்கள் ஆசிரியரை சொல்லணும். சுகன்யா எந்த மாதிரி உங்களுக்கு டீச் பண்ணியிருக்காங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணி ரொம்ப அழகாக ஆடினீங்க. சில டான்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா சிவதாண்டவம், இன்னும் தில்லையம்பலம், மோஸ்ட்லி சிவன் டான்ஸ் நிறையா ஆடியிருக்காங்க. ஸோ என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்கள் இதில் இன்னும் கொஞ்சம் நல்ல இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் அரங்கேற்றம்லாம் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு பெருசாக வளர்த்து இதை விட இன்னும் நான் என்னை திரும்ப கூப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். வரும்போது நான் பார்க்கறதுக்கு விரும்புகிறேன். தேங்க்யூ. ரொம்ப நல்லா பண்ணீங்க சுகன்யா. வாழ்த்துக்கள். இந்த துறையில் நீங்கள் மென்மேலும் வளரணும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. நன்றி. அகிலா நாட்டிய அலையா சலங்கை பூஜைக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்னை வரவேற்று சொன்ன மாரி தான். எப்படி என்னன்னாக்கா 4 பேர் டான்ஸு பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியெலாம் பார்த்தீங்கன்னாக்கா மேடத்தோட நிகழ்ச்சி நான் நிறையா பார்த்துருக்கேன். என்னன்னாக்கா எங்கள் விஏ சுப்பிரமணிய சார் மூலியமாக பார்த்துருக்கேன். அதில் ஒரு சின்ன ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். என்ன ஒன்றுனாக்கா, சாரோட பொண்ணை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவள்கிட்ட நான் பேசியிருக்கேன், பழகிருக்கேன். சாரோட பையன் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பேசும்போது பேசுவான், ஆனால் இவ நம்மள்கிட்ட சுத்தமாக பேசவே மாட்டான். ஆனால் இன்றைக்கி அவள் ஆடும்போது பார்த்தீங்கன்னா அவளோட பாவனைகள்லாம் வந்து நிறைய எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா நல்லா கொடுக்குறா. எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எப்படி என்னன்னாக்கா, இவ ஒன்றுமே பேசாதவ இப்படி இந்த அளவுக்கு அவளை ட்ரைனிங் கொடுக்க முடியும் அப்படிங்கிறதான். அதுக்கு காரணம் ஒன்றுனாக்கா அவங்களோட ஆசிரியரை தான் நம்ம சொல்லணும். அது மிகவும் பாராட்டக்குரியது. எப்படி என்னன்னாக்கா, ஒரு ஒன்றுமே கிடையாது. லாஸ்ட் டான்ஸை பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே சுற்றி வராங்க. சாதாரணமாக ஒரு சின்ன குழந்தை நார்மலாக வீட்டில் இருக்கும்போது எத்தனையோ வாட்டி தவறே விழுறதுக்கு கூட வாய்ப்பு நிறையா இருக்குது. ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சின்ன வயசுலேயுமே அவள் எப்படி புரிஞ்சுக்குவா, எப்படி அவளுக்கு புரிய வைக்க முடியும் அப்படின்னு அவள் ஏஜுக்கு போய், எவ்வளோ பெரியவங்களாக இருந்தாலும் அவளோட ஏஜுக்கு போய் அவள் எப்படி புரிஞ்சுக்குவான்னு சொல்லிட்டு அவளுக்கு புரிய வச்சது தான் இதோட சிறப்பு. நீங்கள் எவ்வளோதோ பெரிய இல்லைனா இதுதான் உங்களோட அவார்ட். என்னை பொறுத்தவரையும் என்ன ஒன்று சொல்லுவேன்னாக்கா, இந்த டீச்சரோட அவார்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 4 பேர் தான். நீங்கள் எத்தனையோ இவங்களுக்கு முன்னாடி ஒரு நிறையா பட்டங்கள் போட்டிருப்பாங்க. அந்த பட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு சிறப்புக்காக கொடுத்துருக்கலாம். ஆனால் நம்ம இத்தனை பேர் லைவாக நம்ம பார்த்த மிகப்பெரிய பட்டம் தான் இந்த ஒரு 4 பட்டங்களை நான் வந்துட்டு நிச்சயமாக நான் சொல்லுவேன். இதோட ஆசிரியருக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நான் வந்துட்டு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுவேன். மென்மேலும் வளரணும். நிச்சயமாக அந்த ஆசிரியர் பார்த்தீங்கன்னாக்கா இந்த துறையில் அவங்க வந்து ஒரு தேர்ச்சியான ஆசிரியங்கிறதுக்கு உதாரணமாக இந்த ஒரு 4 குழந்தைகளை நம்ம சொல்லலாம். இவங்க அதேமாரி இந்த டான்ஸர் பார்த்தீங்கன்னா அந்த 4 டான்ஸரும் பார்த்தீங்கன்னாக்கா மிக அற்புதமாக ஆடினாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா நானும் நிறையா சலங்கை பூஜைலாம் போயிருக்கேன், நிறைய நிகழ்ச்சி நானும் கொஞ்சம் பார்த்துருக்கேன். ஆனால் அந்த பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி மிகவும் அற்புதமாக இருந்துச்சு. எல்லாமே லைவ். எப்படின்னா ஒரு டேப்பில் போயிட்டு பதிவு பண்ணிவிட்டு டான்ஸ் ஆடுறது போல் உட்காந்து வயலின்லேருந்து என்ன ஒன்றுனாக்கா அந்த பாடின பாட்டில் இருந்துட்டு அது நல்ல ஒரு பாட்டுங்க. அதேமாரி நான் ஒன்று வந்து இது சொல்லணும். இந்த குழந்தைய பார்த்தீங்கன்னா ஆடும்போது பார்த்தீங்கன்னாக்கா அந்த லிப் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா நிறையா பார்த்துருப்பேன். அது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இந்த ஒரு பாட்டு, அந்த பாட்டு என்னான்னு எங்களுக்கெல்லாம் அந்த பாட்டுக்கு பழைய பாட்டு அந்த பாட்டில் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த குழந்தை சின்ன வயசில் இந்த பாட்டை அந்த லிப் மூமெண்ட்டு பண்ணி இந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக வர்றதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். மென்மேலும் கண்டிப்பாக நீங்கள் வளருவீங்க.
அது இந்த ஆசிரியர் இருக்கும்போது நிச்சயமாக வளருங்கன்னு சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. நந்தமிழ் மேன்மையும் நம்மின மானமும் நொந்திடா காத்துயிர் நீத்திட்ட ஈகியர் செந்தால் பணிந்தென்றும் போற்றுக எனும் மகனாரின் கூற்று மெய்பட இவ் அவையில் அமர்ந்திருக்கும் அனைவரையும் முதல் வணங்கி தொடங்குகிறேன். தென்றலில் திளைத்து மலருதில் தேநீரை சுவைத்து மயங்கி திரியும் மண்டலை கொஞ்சம் வான்புகள் தமிழாய் காலை நேர பனித்துளியில் கண் செமிட்ட மலர் போல என் நினைவுகளில் பூத்து குலுங்கும் பூத்தொழில் ரோஜாவின் புன்னகையாய் இவ்வரங்கினில் தேவலோகத்திலிருந்து பூலோகம் வந்து இறங்கியது போல புத்துணர்வோடு புன்னகை பூத்து இவ்வரங்கினில் நாட்டியம் ஆடி அமர்ந்திருக்கின்ற நமது நாட்டிய செல்வங்களே மற்றும் இவ்விழாவினில் சிறப்புரையாற்றி இக்குழந்தை செல்வங்களை வாழ்த்த வந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லுவோம் நான் ஒரு கவிதையில் எழுதியிருப்பேன். வளை கொண்ட விழிகள் கொண்டு வசியம் செய்யும் என் தமிழ் பெண்ணே உன்னை விலை பேச வருவார் யாரோ அப்படின்னு நான் கவிஞராக இருக்கனால கவிதையில் எழுதியிருப்பேன். ஆனால் இன்று இந்த பெண்களுடைய நாட்டியத்தை பார்க்கும் பொழுது, இந்த குழந்தை செல்வங்களின் நாட்டியத்தை பார்க்கும் பொழுது அந்த வளை கொண்ட விழிகள் என்ன, இவர்களுடைய புருவங்கள், அவங்களோட முக அசைவுகளை வைத்து சொல்கிறேன். இப்பொழுது நான் இந்த நிகழ்விடத்திலே சொல்கிறேன். அவர்களின் புருவங்களை வந்து வில்லெனும் புருவம் உயர்த்தி விழியெனும் நாணினை இழுத்து பார்வையெனும் அம்புகளால் இந்த பேரண்டத்தையே வென்றிடும் பேரழகே பொக்கிசமே உங்களால் உங்கள் பெற்றோர்கள் பெருமை கொள்ளட்டும். ஏனென்றால் கலை மகளையே தன்
கலைமகளையே தன் கைகளில் வைத்திருக்கிறோம் என்று கர்வம் கொள்ளட்டும். உங்கள் பெற்றோருக்கு நான் நன்றி முதலில் சமர்ப்பிக்க இருக்கிறேன். அதே மாதிரி மாதா பிதா குரு என்பார்கள். மாதா பிதா குரு, முதலில் மாதாவை தான் வைத்திருக்கிறார்கள். மாதா என்றால் உயிர், அன்னையை சொல்கிறோம். அதை ஏன் சொல்கிறோம்? ஏன்னா உயிர் தந்து தனது கருவறையில் கருவாக்கி உருவாக்கி ஒரு பூமியில் ஒரு விதையாய் உதிர்த்தவள் அத்தாய். அந்த தாயை நாம் கடைசி வரையில் காக்க வேண்டும். நாம் கற்ற கலையை எப்படி காத்து அதன் மூலம் நாம் மேன்மையடைய இருக்கிறோமோ அதே போன்று தன்னை உருவாக்கி பூமியில் ஒரு விதையாய் உதிர்த்தவள் அந்த தாய், அந்த அன்னையை நீங்கள் காலத்திற்கும் போற்ற வேண்டும். இரண்டாவதாக பிதா. பிதா என்பது அறிவை குறிக்கக்கூடியது. உங்களுக்கு உயிர் தந்து உடனிருந்து உறுதுணையாய் வளம் வந்த நீங்கள் அச்சமின்றி உச்சம் தொட தன் கரங்களையே துடுப்பாக்கி நீங்கள் வாழ்வில் கரையேற ஒரு படகாய் இருந்தது உங்கள் தந்தை தான். அவரின் தியாகத்தை நீங்கள் போற்றி அவர் என்றென்றும் அவருக்கு ஊன்றுகோலாக இருப்பீர்கள் என்றும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதன் பிறகு குரு, ஆசான், நல்ல ஒரு ஆசான். குரு என்பது ஒழுக்கத்தை கற்பிப்பவர்கள். அந்த ஒழுக்கத்தை கற்பிப்பவர்களால் தான் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க முடியும். ஆகவே நாம் அனைவரும் குருவை முதல் வணங்க வேண்டும். அதை நான் ஒரு கவிதையில் எழுதியிருப்பேன். நாம் கற்றோரிடத்தில் செவிதிறக்க வேண்டும். எங்கே செவிதிறக்கணும்னு பாருங்கள். கற்றோரிடத்தில் நாம் செவிதிறக்க வேண்டும். கற்போரிடத்தில் தான் நாம் வாயில் திறக்க வேண்டும். நாம் என்ன பண்ணுறோன்னா, செவி திறக்க வேண்டிய இடத்துல வாய் திறக்கிறோம், வாய் திறக்க வேண்டிய இடத்துல செவி திறக்கிறோம். ஆக கற்றறிந்த ஆசானாகிய தங்களிடம் நாம் செவி திறந்தால் போதும். நாம் அறிவனும் பொக்கிஷத்தையும் ஒழுக்கம் என்ற சிந்தனைகளையும் நம் நெஞ்சத்தில் நிரப்பிக்கொள்ளலாம். அதே மாதிரி நான்காவதாக தெய்வம். இந்த மூவரையும் சரியாக வணங்கினாலே போதும், தெய்வத்தின் அனுகூலம் நமக்கு இருக்கும். ஆக எனது ஈசன், அதாவது என் சிந்தை அகற்றி என் சிந்தை வெறுக்கி வீண் செருக்கினை அகற்றி இந்த விந்தை உலகினை வென்று முடிக்கும் திறம் தந்த அறமாம் எம் சிவனின் பாதம் வணங்கி இந்த குழந்தை செல்வங்களுக்கு நடனத்தின் சொல்வான அவர் ஆனந்த தாண்டவம், ருத்ர தாண்டவம் என்று எம்பெருமானினுடைய தாண்டவத்தை சொல்வார்கள், நடனத்தை. அவருடைய முழு முதல் ஆசியோடு இக்குழந்தை செல்வங்கள் இன்னும் பேரும் புகழும் பெற்று இந்த நாட்டியத்துறையிலே கொடிகட்டி பறக்க வேண்டும் என்றும் உங்கள் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் இந்த குழந்தையை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், இந்த குழந்தைகளின் நடனத்தில் நான் மெய் சிலிர்த்து போனேன். அதனுடைய முகத்தை பார்க்கும் பொழுது அவ்வளவு அருமை முகபாவனைகள். நாமெல்லாம் பெரியவங்க, ஆனால் நம்மளால் கூட அது மாதிரி பண்ண முடியாது. அந்த ஒவ்வொரு அசைவுகளும் பார்க்கும் பொழுது அந்த அப்படியே ஒரு இறைவன் வந்து அப்படியே நம்மள்கிட்ட மேடையில் நின்று ஆடுவது போல தோன்றுறது, மெய் சிலிர்க்க வைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு பயிற்சியாளராக இருக்கின்ற செல்வி நடன துவாரகை, அவங்களுக்கு மேலே அப்புறம் என்ன சொல்கிறேன், அவங்களுக்கு பட்டம் பேர்லாம் என்னால் சரித்தலில்ல. செல்வி ஆர் சுகன்யா ரவி அவர்கள் எனது குழந்தைக்கும் நடன ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறார். நான் திருச்சி மாநகரத்திலே காவல்துறை துணைத் தலைவர் அலுவலகத்திலே தலைமை காவலராக பணிபுரிந்து வருகிறேன். நான் தூக்கி வளர்த்த குழந்தை செல்வி, அம்மாடி வாங்கலாம், அம்மா சுகன்யா வாங்க. இந்த சுகன்யா, உங்கள் நாட்டிய ஆசிரியரான சுகன்யா, நான் தூக்கி வளர்த்த குழந்தை, என் மடியிலே தவழ்ந்த குழந்தை. நான் 17 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த கும்பகோணம் நகரத்திலே நான் பணியாற்றும் பொழுது என் மடியிலே தவழ்ந்த ஒரு சிறு குழந்தை. அக்குழந்தையானவள் வளர்ந்து இன்று அவள் என்றாலும் என்றுமே எனக்கு குழந்தைதான். இந்த அன்பு மகள் எனது மகளுக்கு திருச்சி நுண்கலை கல்லூரி கலைக்காவிரியிலே எனது மகளுக்கு அவர் ஆசிரியராக பணிபுரிந்தது அது பெருமையின் உச்சம். ஒரு தந்தையாக நான் பெருமை கொள்கிறேன்.
அவருடைய ஆசிரியை, நடன ஆசிரியை நான் அங்கு சந்தித்திருக்கிறேன். ஆனால் அவருக்கு என்ன தெரியாது. எனது மகளுக்கு ஆசிரியராக இருந்திருக்கிறார். நுண்கலை கல்லூரியில், திருச்சி கலைக்காவிரியின் மிகப்பெரிய நாட்டிய கல்லூரி தமிழகத்திலே. அது பல நாட்டிய பதாகைகளை உருவாக்கக்கூடிய ஒரு இடம். அப்படியாப்பட்டான ஒரு ஆசானுக்கு அவர் முதல்ல நன்றி கடன் பட்டு இருக்க வேண்டும். குறிப்பாக இது என் சகோதரி மகளாகிய சுகன்யா அவர்கள் அதிலிருந்தே பேசாதவர். நான் பலமுறை சொல்வேன், ஒரு ஆசிரியருக்கு அவருடைய குரல் வளம் ரொம்ப எளிமை இலக்கணமாக திகழ்வார். இப்பொழுது கூட பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கே புரிந்திருக்கும். இந்த மேடையிலே நாட்டியத்தினுடைய ஆசிரியராக வருபவர் மிகுந்த இதாக வர வேண்டும். ஆனால் எளிமையின் இலக்கணமாக திகழ்ந்து கொண்டு ஒரு மாணவியை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு லட்சியத்தோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நமது அகிலா நாட்டியாலயா பள்ளியின் ஆசிரியராகிய செல்வி சுகன்யா அவர்களை நாம் அனைவருமே பாராட்டுவதோடு அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் கேட்டு அவருடைய ஆசிரியர் முன்னிலையில் சொல்கிறேன். ஏன்னா பசின்னு வந்துட்டா எதுவுமே தெரியாது. அது குயில் இசையாக இருந்தாலும் சரி, இந்த மயில் இசையாக இருந்தாலும் சரி, எதுவுமே தெரியாது. ஆக பசி. அதனால் நீங்கள் எல்லாமே போய் சாப்பிட்ருங்க. கடைசியாக விருந்தினர்கள் பேசுகிறத ஒரு செவி கொடுத்து கேளுங்க. இங்கே மட்டும் இல்லை, எங்கேயா இருந்தாலும் சரி, கற்றோரிடத்தில் நீங்கள் செவிதிறங்கள். உங்கள் குழந்தைகளையும் செவிதிறக்க செய்யுங்கள். மேன்மையான நிலையை அடைவார்கள். அவர்கள் உச்சத்தை தொடுவார்கள். அச்சம் விட்டு உச்சத்தை தொடுவார்கள் என்பதை உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நினைவு கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல நன்றி சொல்லணும்னா அகிலா நாட்டிய பள்ளிக்கு நன்றி. அதை இயங்கி கொண்டிருக்கும் சுகன்யா மேடத்துக்கு நன்றி. இந்த தாராசுரத்தில் ஒரு கலை கற்றுக்கிறதுக்கு சுகன்யா மேடத்துக்கு நன்றிகள். என்னை கூப்பிட்டாங்க, ஃபோன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி சலங்கை பூஜை இருக்குன்னு. நம்ம தாராசுரத்துலையா சலங்கை பூஜை அப்படின்னு ஒரு வியந்து நான் பார்த்தேன். இவ்வளோ பெரிய நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி அகிலா நாட்டிய பள்ளி ஒன்று இயங்கிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பு. அதில் அவங்க கலைக்காவேரியில் நுண்கலை கல்லூரியில் படிச்சிருக்காங்க. நானும் அதே கலைக்காவேரி நுண்கலை கல்லூரியில் படித்தேன். இப்போ சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்காங்களே அவங்களும் கலைக்காவேரியிலேருந்து வந்தாங்க. இப்போது வயலின் வாசித்தவர், மிருதங்கம் வாசித்தவர், எல்லாம் பாடினவங்க, ஃப்ளூட் வாசித்தவங்க எல்லாருமே கலைக்காவேரியோட ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிக்கிறதுல நாங்கள் ஒரு பெருமை அடைகிறோம். கலைக்காவேரியிலேருந்து இப்படி ஒருத்தங்க சுகன்யாங்கிறவங்க இந்த இடத்துல இவ்வளோ ஒரு இந்த நாட்டிய பள்ளி வச்சு பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து பிள்ளைங்க அருமையாக ஆடினாங்க. அவங்க ஒரு சிலப்பதிகாரத்தில் சொல்லுவாங்க, மாதவி 11 வகை கூத்துக்கள் ஆடினாங்கன்னு. அந்த 11 வகை கூத்துக்களையும் இந்த பிள்ளைங்களும் ஆடினாங்கங்கிறது தான் நான் உணர்ந்தேன். அப்படிப்பட்ட இந்த நாட்டிய வடிவங்களில் 4-5 ஐட்டம்ஸ் ஆடினாங்க. இன்னும் இவங்க சலங்கை பூஜையோடு நிற்காம அரங்கேற்றம் வரைக்கும் ஆடி வர்ணம், பதம், ஜாவலி, தில்லானான்னு நாட்டியத்தின் அனைத்து உருப்படிகளையும் வடிவங்களையும் இவங்க கற்று தெளியணும். இவங்களையெல்லாம் அழைச்சிட்டு நடனம் கற்றுக்க வச்ச பேரண்ட்ஸுக்கு என்னுடைய வணக்கங்கள். இன்னும் நிறைய பேர் இந்த தாராசுரத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே நிறைய பேரை இந்த பிள்ளைங்களை இந்த பள்ளியில் சேர்த்து நடனம் கற்றுக்க வைக்கணுங்கிறதையும் நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். அப்புறம் குழந்தைகள் நல்லா ஆடினாங்க. அவங்கள இந்த அளவுக்கு வழிநடத்திய பெற்றோர்களுக்கும் சொல்லி கொடுத்த குருவுக்கும் இந்த நிகழ்ச்சி இவ்வளோ தூரம் நல்லபடியாக நடத்தி இந்த தாராசுரத்தில் நடந்ததுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. வாழ்த்துக்கள், நன்றி.